இங்கேயும் ஒரு பணக்கார பொண்ணு பிச்சை எடுத்து வச்சு அந்த காசை எடுத்து தண்ணிக்குள்ள போட்டுறான். அந்த பெக்கர்கிட்ட $100 காமிச்சு அந்த காசை எடுத்து தந்தேன்னா உனக்கு இந்த $100 தரேன்னு சொல்றா. இவரும் $100 கிடைக்குதுன்னு சொல்லி அந்த காசை தொலைவி எப்படி எடுத்து இந்த பொண்ணுகிட்ட வந்து காமிக்கிறாரு. ஆனா இந்த பொண்ணு நான் வீசின காசு இந்த காசு இல்லைன்னு சொல்லி அந்த $100 இவர் கண்ணு முன்னாடியே கிழிச்சு போட்டுறான். அந்த பெக்கர் கையில வச்சிருந்த காசை அந்த தண்ணிக்குள்ள போட்டு இவளுக்கு பணத்தோட அருமையை புரிய வைக்கணும்னு சொல்லி மனசுக்குள்ளேயே பேசுறாரு. அந்த பொண்ணும் ஒரு காயினை எடுத்து அந்த தண்ணிக்குள்ள போட்டு எனக்கு ஒரு லக்ஸுரி கார் வேணும்னு சொல்லி வேண்டுது. அவ வீட்டுக்கு போய் பார்த்தா இவன் நினைச்ச மாதிரியே ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் நிக்குது. ஆனா அந்த பொண்ணோட அப்பாவுக்கு இவ்வளவு சுத்தமா அடையாளம் தெரியல, நீ யாருன்னு சொல்லி கேட்கிறாரு. அப்புறம் தான் அந்த பொண்ணு கண்ணாடியில பாக்குது இவ பெக்கரா மாதிரி இருக்கா. இவ எப்படி அவரை பார்த்து சிரிச்சாரோ அதே மாதிரி இவளை பார்த்து எல்லாரும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போதைக்கு அந்த பெக்கர் அதே இடத்துல உட்காந்துருக்காரு. அவர்கிட்ட போய் கேட்கறா என்னை பழைய மாதிரி மாத்துன்னு சொல்லி. அவரும் நீ பணத்தோட மதிப்பை எப்போ புரிஞ்சுக்கிறியோ அப்பதான் நீ பழையபடி மாறுவேன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு கிழிச்ச அந்த நோட்டை 2 தாளையும் என்கிட்ட கொண்டு வான்னு சொல்றாரு. இந்த பொண்ணு அதுலயும் சீட் பண்ணுது. அவங்க அப்பாவுக்கு தெரியாம வீட்டுக்கு போய் $100 எடுத்து கிழிச்சு மறுபடியும் ஒட்டி கொடுக்குறா. ஆனா அவர் ஒத்துக்கல. ஆனா எதிர்பாராத விதமா ஒரு பாதி மட்டும் இந்த பொண்ணுக்கு கிடைக்குது. இன்னொரு பாதியே இன்னொரு பொண்ணு வச்சிருக்கு. அந்த பொண்ணு கிட்ட கேட்டா அந்த $100 என்னோட பையனோட ஆபரேஷனுக்கு உதவுன்னு சொல்றாங்க. இவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம இவ வச்சிருந்த பாதியும் அவங்கள்ட்ட கொடுத்துட்றா. மறுபடியும் அந்த பெக்கர்கிட்ட போய் இவ புலம்பிக்கிட்டு இருக்கா நான் செஞ்சது தப்புன்னு சொல்லி. இப்ப உண்மையா திருந்திட்டான்னு சொல்லி பழையபடி மாத்துறாங்க. அவங்க அப்பா திரும்பி வந்து பழையபடி பேசுறாரு. இந்த பொண்ணு திரும்பி பாக்குறான். அந்த பெக்கர் அந்த இடத்துக்கு இல்ல.